أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله العظيم எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபர் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இது ஹிஜ்ரி ஆண்டு 1447 நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று அடுத்த பொது ஆண்டாக ஹிஜ்ரி 1448 நம்மை அடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பொது ஆண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு மற்ற ஆண்டுகளை போலல்லாமல் ஒப்பற்ற ஒரு தியாகத்தின் ஒரு வெளிப்பாடாக, ஒரு நினைவு சின்னமாக மலர்ந்திருக்கிற ஆண்டு இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு. நாம் அறிந்திருக்கலாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சந்தித்த சொல்லனா துயரங்களுக்கு முடிவு கட்ட நினைத்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதீனாவிற்கு செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் சென்ற நாள் முதல் ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கம். பொதுவாக இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். ஒரு ஆங்கில புத்தாண்டில் ஜனவரி இருப்பதை போல, ஒரு தமிழ் ஆண்டில் சித்திரை இருப்பதை போல, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் துவக்க மாதம் இந்த முஹர்ரம் மாதம். பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தின் பின்னணியிலும் ஒரு பெயர் காரணம் இருக்கும். ஏன் அந்த மாதத்திற்கு இந்த பெயர்? சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் மாதங்களின் பெயர்கள் அல்ல. இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே அரபுகள் கடைபிடித்து வந்த ஒரு அற்புதமான பின்னணி காரணங்கள் உண்டு. அந்த வகையில் முஹர்ரம் மாதம், முஹர்ரமுல் ஹராம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்றெல்லாம் சொல்லப்படும். இது அல்லாஹ்வின் மாதம் என்கிற சிறப்பு பெயரும் இந்த மாதத்திற்கு உண்டு. ஏன் முஹர்ரம் பெயர் காரணம் தெரியுமா? போர் தொழில் செய்வதையே குலத்தொழிலாக கொண்டு வாழ்ந்த அரபுகளுக்கு இது போன்ற புனித மாதங்கள் வருகிற போது உணர்வுகளையும் வாட்களையும் உரைக்குள் தாளிட்டு வைத்து விடுவார்களாம். போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதங்களிலே ஒன்றாக இந்த முஹர்ரம் மாதம். எனவே தடை செய்யப்பட்ட குற்றங்கள், பாவங்கள் தடை செய்யப்பட்ட மாதம் என்கிற காரணத்தால் இதற்கு முஹர்ரம் என்று பெயர் என்பார்கள். இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. ஏன் இதற்கு முஹர்ரம் பெயர் காரணம் தெரியுமா? அரபியிலே ஹுர்மத் என்கிற ஒரு வார்த்தை, வேறு சொல் ஹுர்மத், அதிலிருந்து வருவது முஹர்ரம். ஹுர்மத் என்றால் புனிதம் என்ற அர்த்தம், கண்ணியம் என்ற அர்த்தம். இந்த மாதம் மகத்தான ஒரு மாதம் முஹர்ரம் மாதம், கண்ணியம் பொருந்திய மாதம் இந்த முஹர்ரம் மாதம். எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபலா தல்லிமு ஃபீஹுன்ன அன்ஃபுஸக்கும், புனித மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இவன் குர்துபி ஆயத்தின் விளக்க உரையை சொல்லுவார்கள். இதன் விளக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த புனித மாதங்களில் கூட அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவது, பாவம் செய்வது ஆக பெரும் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி தருகிறார்கள். இப்ப பாவம் செய்வது எல்லா காலங்களிலும் தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, உதாரணமா சொல்றதா இருந்தால், யாரேனும் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டு பொய் பேசுகிற போது நம்ம சொல்லுவோம், பள்ளியாசலே பொய் பேசுறியா? பொய் பேசுவது எல்லா இடங்களிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தின், மஸ்ஜிதின் கண்ணியம் கருதி அந்த இடத்திலேயே பொய் பேசப்படுகிற போது நாம் அதை சகித்துக் கொள்ள முடியாததை போல இந்த புனித மாதங்களிலும் கூட மாதத்தின் கண்ணியம் தெரியாமல், மகத்துவம் புரியாமல் நாம் பாவங்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மாதத்தை சொல்லப்படுகிறது. இது மகத்துவம் மிக்க மாதம், கண்ணிமிக்கவர்களே. மட்டுமல்ல, பொதுவாக சில பெயர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படும். சில நபிமார்களின் பெயர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் நாம் அறிந்திருக்கலாம், அல்லாஹ்வின் நண்பர், அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிறார். நமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர். அல்லாஹ்வின் திருநாமத்தோடு இணைத்து சில நபிமார்களின் பெயர்கள், மசீஹுல்லா, ரூஹுல்லா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிற போது அவர்கள் மற்ற நபிமார்களை காட்டிலும் மிக உயர்ந்த நபிமார்களாக, என் நபி சாலி அலைஹிஸ்ஸலாம் காலத்திய மிக பெரும் அற்புதம் மோஜிசா, ஒரு பெரும் மலை பிளந்து
நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகம் வெளியே வந்த அற்புதம். அந்த ஒட்டகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் ஒட்டகம் என்று. அப்ப ஒரு ஒட்டகம் அல்லாஹோடு இணைத்து சொல்லப்படுகிறது. காரணம், அதன் முகத்துவம் புரிந்து கொள்ளப்பட்டாக வேண்டும். மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா, உலகின் முதல் ஆலயம், பைத்துல்லா, அல்லாஹோடு இணைத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் வீடு என்று. இப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தும் அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக, தவாப் செய்வதற்காக ஏங்கி தவிக்கிற அளவிற்கு மகத்துவம் பொருந்திய ஆலயம் பைத்துல்லா, அல்லாஹ்வின் திருநாமத்தோடு சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் வீடு என்று. மகத்துவம் நிறைந்த மக்கா, பலதுல்லா என்று, அல்லாஹ்வின் ஊர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு இடங்கள், பெயர்கள், நபிமார்கள் அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுவது காரணம் அதுதான். அதன் மகத்துவம் தனித்துவமானது, அதன் சிறப்பு ஆக உயர்ந்தது என்பதை உலகறிய செய்வதற்காக சொல்லப்படுகிறது. கண்டிப்பார்களே, அந்த வகையில இந்த வருந்திருக்கிற முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய முதல் புத்தாண்டின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தை அடைந்திருக்கிற நாம் சில விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் கிடைத்திருக்கிற அதே நேரத்துல மற்ற காலங்களை போல புனித மாதத்தையே வீணாக கழித்து விடக்கூடாது. இதன் நேரங்கள் எப்படி நாம் முறையாக கழிப்பது, இதில் எப்படி அல்லாஹ்வை நாம் அஞ்சுவது, இதில் மற்ற காலங்களை விட கூடுதலாக எப்படி நல்லமல்கள் செய்வது என்றெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு இந்த ஜும்மாவிலே கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஹசன் பசரி அவங்க சொல்றாங்க, இஸ்லாமிய ஆண்டு சந்திர கணக்கின் அடிப்படையில் உள்ள ஆண்டுகள். இப்ப சந்திர லூனார், சந்திர ஆண்டு. ஹசன் பசரி அற்புதமாக சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய சந்திர ஆண்டின் ஆரம்ப மாதமும் கண்ணியம் பொருந்திய மாதம் முஹர்ரம் மாதம். ஷஹ்ருல்லா என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வின் மாதம் என்கிற அடைமொழியை பெற்றிருக்கிற மாதம் இஸ்லாமிய ஆண்டின் துவக்க மாதம். அடுத்து சொல்லுவார்கள், இஸ்லாமிய சந்திர ஆண்டின் முடிவு இறுதி மாதம் புனித மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இப்ப உலகின் ஆகச்சிறந்த வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகிற துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்று பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, அந்த வகையில இஸ்லாமிய ஆண்டு துவக்கமும் முடிவும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிற மாதங்களை கொண்டிருக்கிறது. கனிமிக்கவர்களே, மட்டுமல்ல இந்த மாதத்துல முஹர்ரம் மாதம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாதம் அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதத்திற்கு பிறகு நோன்பு நோட்பதில், இபாதத்துகள் செய்வதில் அல்லாஹ்விடத்தில் ரமலானுக்கு அடுத்தபடியாக மகத்துவ மிக்க மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, யோசிக்கும் பெருமானாட்ட சஹாபாக்கள் கேட்பாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், ஐயுல் சலாத்தி பஅத சலாத்தில் மக்தூபத்தி அஃலல். யா ரசூலுல்லாஹ், கடமையான ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகு, ஐவேளை ஃபர்துகளுக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை எது என்று நபிகள் நாயகத்திடம் ஒரு கேள்வி வைப்பவர்கள் சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃலலு சலாத்தி பஅத சலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை தெரியுமா? அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவின் நடுப்பகுதியில் தொழப்படுகிற தொழுகை. அப்ப முற்பகுதியில் சிறிது நேரம் உறங்கிவிட்டு எழுந்து நாம் சுய தேவையை எல்லாம் முடித்துவிட்டு தொழப்படுகிற இரவு தொழுகை. தஹஜ்ஜுதை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபர்லுகளுக்கு அடுத்து மிகச்சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சஹாபாக்கள் கேட்பாங்க, ஐயு சியாமி அஃலல் பஅத ஷஹ்ரி ரமலான். யா ரசூலுல்லாஹ், ரமலானுடைய நோன்பிற்கு அடுத்தபடியாக ஆக சிறந்த நோன்பு எது? அப்ப எந்த நோன்பு ரமலானுக்கு அடுத்து சிறந்த நோன்பு? பதில் சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃலலு ஷியாமி பஅத ஷஹ்ரி ரமலான். ரமலான் நோன்பிற்கு அடுத்து மிகச்சிறந்த நோன்பு சியாமு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகிற நோன்பு. யோசித்து பார்த்தா இரவு தொழுகை இபாதத்துகளிலேயே சிறந்தது. இந்த முஹர்ரம் மாதத்தின் கண்ணியம், இதில் நோக்கப்படுகிற நோன்பு ரமலானுக்கு அடுத்து சிறந்த நோன்பாக பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இதுல இன்னொன்னு நம்ம யோசிக்கணும். சஹாபா பெருமக்கள் அப்ப பெருமானார்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவர்கள் கேட்கிற பெரும்பாலான கேள்விகள் மறுமை சார்ந்த கேள்விகளா இருக்கும். இதற்கும் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எவ்வளவு சிரமம் நிறைந்த வாழ்க்கை, பசி பட்டினி, மிக ஆபத்தான வறுமை நிறைந்த வாழ்க்கை, பல நாட்கள் பசி பட்டினியாக ஒன்றிரண்டு கற்களை வயிற்றிலே கட்டிக்கொண்டு பசி தாழ முடியாமல் பரிதவிக்கிற வாழ்க்கை, அடுத்தடுத்து தொடர் சோதனைகள், ஒன்றுக்கு பின் ஒன்றாக சோதனைகள் நிறைந்த வாழ்வு, எதிரிகளின் அச்சுறுத்தல் ஒரு பக்கம், சஹாபாக்களின் வாழ்வு இவ்வளவு நெருக்கடிகள் நிறைந்த வாழ்வு. ஆனாலும் பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நெருக்கடி நீங்க வேண்டும் என்று பெருமானார்கிட்ட துவா இல்ல. அதெல்லாம் நெருக்கடி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு துவா இல்ல. நிறைய செல்வம் வேண்டும், துவா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி சஹாபாக்களின் கேள்விகள் உலகம் சார்ந்த கேள்விகள் அல்ல. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், மறுமை குறித்து கேட்கிறார்கள். காரணம், அவர்களின் சிந்தனை முழுக்க மறுமை குறித்த சிந்தனை. அப்படியே நேர்மாற்றமா இந்த புத்தாண்டில் இருக்கிற நமது நிலைகளை குறித்து பரிசீலனை செய்தாக வேண்டும். ஏன் இந்த உம்மத்திற்கு அடுத்தடுத்து சோதனைகள், பல்வேறு நெருக்கடிகள், ஆட்சியாளர்களால்,
இப்ப அதிகார வர்க்கத்தால் இப்ப பல்வேறு தரப்புகளில் இருந்து பெரும் நெருக்கடிகளையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் நமது நிலை குறித்து நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, மிக முக்கியமாக சொல்லுவதானால் சஹாபாக்களின் வாழ்வின் இலக்கு அது மறுமையாக இருந்தது. கேட்கிற கேள்விகள் கூட நரகிலிருந்து தப்பிப்பதற்கான கேள்விகளாக இருக்கும். சுவனத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகள் குறித்த கேள்விகளாக இருக்கும். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? துனியாவை குறிச்சுதான் கேட்போம். எப்படி பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறது, என்ன துவா அஜித் மாதிரி பார்த்தா அதானே கேட்கிறோம். கடையில வியாபாரமே இல்ல, என்ன செய்யறது, என்ன ஓதணும்? அப்ப வீட்டுல பெரிய கஷ்டமா இருக்குது, என்ன ஓதணும்? அப்ப நாம் பல்வேறு மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப உலக நிலைகளை சீர் செய்ய சிந்திக்கிற நாம் மறுமையின் விஷயத்திலே பெருத்த பின்னடைவில் இருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், மனிதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னல் இன்சான ஃபுலிக ஹலூஆ. மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எப்படி படைத்திருக்கிறேன் தெரியுமா? பேராசைக்காரனாக மனிதனை படைத்திருக்கிறேன். மனிதனை பேராசைக்காரனாக படைத்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டால் பதறி போய் விடுகிறான். ஒரு ஆபத்து வந்து விட்டால் ஆட்டம் கண்டு போய் விடுகிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து போய் விடுகிறான். சில நேரங்களிலே நிராசை அடைந்து போய் விடுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இதா மஸ்ஸஹு கைரு மனூஆ. அல்லாஹ்வின் அருளால் வசதி வாய்ப்பு செல்வ நிலை கிடைக்கிற போது அவன் நிலை என்ன தெரியுமா? பிறருக்கு தராமல் தடுத்துக் கொள்கிறான், கஞ்சத்தனம் செய்கிறான். மனுஆ, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நான் சம்பாதித்த செல்வம் என்று இருமாப்பு கொள்கிறான். அல்லாஹ் நிறைய தருகிற போது அல்லாஹ்வை மறந்தவனாய் என் சொத்து, என் செல்வம், என் சம்பாத்தியம் என்றெல்லாம் சொல்லி சுயநல போக்கோடு வாழ்கிறான். கண்டிமிக்கவர்களே, மனிதனின் இயற்கை சுபாவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு விதிவிலக்காக சிலரை குறிப்பிடுகிறான். எல்லா முஸ்லிம்களும் அப்படி அல்ல. இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். விதிவிலக்கு யார் தெரியுமா? அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தருகிற போது கஞ்சத்தனம் செய்யாத, தனது என்கிற சுயநல போக்கோடு சிந்திக்காத நபர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தொழுகையில் பேணுதலாக இருப்பவர்கள். அல்லாஹ் விதிவிலக்கா கொண்டு வந்துட்டான். இப்ப தொழுகையில் யார் பேணுதலாக இருக்கிறார்களோ, இப்ப ஜும்மா தொழுகையாளி அல்ல, நேரம் கிடைக்கிற போது தொழுபவர்கள் அல்ல, நிரந்தரமாக தொழக்கூடியவர்கள், தொழுகையின் முக்கியத்துவம் கருதி தொழக்கூடியவர்கள், பேணுதலாக தொழக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்கள் அந்த வட்டத்திற்குள் உள்ளவர்கள் அல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு நபர்களையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருகிறான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம். அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்துல குறிப்பிட்ட ஒரு பங்கு இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பங்கு யாருக்கு தெரியுமா? லிசாயிலி வல் மஹ்ரூம். கேட்பவர்களுக்கும் உண்டு, கேட்காதவர்களுக்கும் உண்டு. நல்லா வசதி வாய்ப்பை தரப்ப தேடி வருபவர்களுக்கும் தரப்பட வேண்டும். இது எனது செல்வம் என்று தடுத்து வைத்துக் கொள்வதற்கல்ல, தேவைக்கேற்ப தேடி வருபவர்களுக்கு தரப்பட வேண்டும். இப்ப தேவை கண்ணியமாய் வாழ்பவர்கள், ஆனால் வறுமையில் உழல்பவர்கள், இப்ப தன்னுடைய சுய கௌரவத்திற்காக தேடி வராமல் இருக்கிற போது கூட இவர்கள் எடுத்துக்கொண்டு போய் தர வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா அல்லாஹ் இந்த வசனத்துல மறுமைக்காக வாழ்பவர்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னைக்கு நம்முடைய பலவீனம் சதாவும் உலக மோகம். எல்லா காலங்களிலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற உலக மோகம் நம்மை கடமையான தொழுகைகளை கூட நிறைவேற்ற தடுக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா செல்வத்திற்கு நன்றி, அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்திற்கு நன்றி என்ன தெரியுமா? அந்த செல்வம் அவன் அனுமதித்த வழிகளில் செலவழிக்கப்பட வேண்டும். எந்த வழிகளில் அனுமதி இருக்கிறதோ, மார்க்கம் சார்ந்த வழிகளில் அவரின் பொருத்தத்தை பெற்றுத்தருகிற வழிகளில் தரப்பட வேண்டும். எங்கே நாம் செல்வத்தை செலவழிக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லப்போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய வீண் விரயங்கள், இந்த உம்மத்தின் செல்வங்கள், பெரும் பெரும் ஆடம்பரமான திருமணங்கள், பல்லாயிரம் லட்சங்களில் வாடகை கொடுத்து மண்டபங்கள், ஒரு பெரும் தடபுடலான விருந்து ஏற்பாடுகள், பல்வேறு அனாவசிய செலவுகள், வீண் விரயங்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இப்ப ஆக்கப்பூர்வமான வழிகளில் அல்லாஹ் செல்வத்தை தருகிற போது அது செலவழிக்கப்பட வேண்டுமே தவிர வீண் விரயங்களை மார்க்கம் அனுமதிப்பதில்லை. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கப்பட வேண்டும். பல்வேறு கல்வி சார்ந்த பணிகள், பல்வேறு அறக்கட்டளை சார்ந்த பணிகள் என்று அல்லாஹ்வின் பாதையில் அவனின் பலவீனமான அடியார்களுக்கு தரப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா சஹாபாக்களின் உள்ளத்தை பண்படுத்தியது எது தெரியுமா? அவர்களை மனித புனிதர்களாக்கியது எது தெரியுமா? மிக முக்கியமாக சொல்லுவதானால் தொழுகையில் அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு, அலாதியான இன்பம். சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம தொழுகை விஷயத்துல எவ்வளவு பலவீனம். ஒண்ணுமில்ல, ஜும்மா தொழுகை எப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாள். அப்ப வார நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் என்று பெருமானார் சொல்லுகிற ஜும்மாவுடைய நாள். அந்த தொழுகைக்கு நாம் தருகிற முக்கியத்துவம் இது ஒரு அளவு நமக்கு போதும். இந்த உம்மத் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறோம் என்று, எவ்வளவு பெரும் நன்மைகளை தருவதற்கு இந்த மகத்தான நாளில் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நன்மைகளை பாலடிக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஜும்மாவிற்காக யார் நல்ல முறையிலே குளித்து இருக்கிற நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி, இப்ப அவர் கால்நடையாக நடந்து, வாகனத்தில் இல்லாமல் கால்நடையாக நடந்து பள்ளிக்கு வருகிறார், ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் முற்பூட்டியே வருகிறார்.
தாமதமாக இல்லாமல் ஹதீஸிலே வருகிறது. இப்தகர கொஞ்சம் முற்கூட்டியே, கொஞ்சம் முன்னாடியே, முன் தயாரிப்பாக பள்ளிக்கு வருகிறார். அடுத்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை ஃபதனா மினல் இமாம். வந்தவர் அந்த முன்னாடியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நிற்கவில்லை, அங்கங்கே வெளியே நின்று கொண்டு நேரங்களை வீணடிக்கவில்லை, அல்லது வெளியிடங்களில் அமர்ந்து கொண்டு செல்போன்களோடு உரையாடி கொண்டிருக்கவில்லை, நண்பர்களோடு நேரங்களை வீணடிக்கவில்லை. வந்தவர் ஃபதனா மினல் இமாம், இமாமுக்கு அருகிலே வந்து அமர்கிறார். கவனிக்க வேண்டிய வார்த்தை, இப்ப இமாமுக்கு அருகிலே வந்து இருக்கிற முன் சஃபில் முதலிடத்தில் வந்து அவர் அமர்கிறார். பெருமான் அடுத்து சொல்றாங்க ஃபஸ்தம, வந்தவர் இமாமின் ஃபத்வாவை கவனித்து கேட்கிறார். சொல்லப்படுகிற மார்க்க விஷயங்களை, பயான்களை செவிதாழ்த்தி கேட்கிறார். வார்த்தை ஃபஸ்தம என்று வருகிறது. இப்ப சொல்லப்படுகிற விஷயங்களை கவன சிதறல் இல்லாமல் மிகுந்த கவனத்தோடு அவர் செவிதாழ்த்தி கேட்கிறார். வலம் எல்க, வீணான காரியங்களில் ஈடுபடவில்லை. எந்த விதமான செல்போன் பயன்பாடோ உள்ள உட்கார்ந்து வேற எதுவும் வீணான விஷயங்களை ஈடுபடல. இப்ப இவருக்கு நன்மை எவ்வளவு தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கானலஹு பிகுல்லி ஃபுதுவத்தின், வீட்டில் இருந்து கிளம்பி அவர் எடுத்து வைத்த எட்டுக்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை பதியப்படுகிறது. எவ்வளவு நன்மை தெரியுமா? அமலு சனத்தின் சியாமிஹா வ கியாமிஹா, ஒவ்வொரு ஆண்டு நோன்பு நோற்று இரவு தொழுத நன்மைகள். இப்ப எடுத்து வைக்கிற எட்டுக்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டு நோன்பின் நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு ஆண்டு இரவு தொழுகை கியாம் இன்று வணங்கிய நன்மை. இப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் வைத்திருக்கிற போது நான் மத்த நாள் வாரத்துல செய்யற நன்மை எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ என்னவோ தெரியல. எனக்கு ஜும்மாவுடைய கூடுதல் நன்மை தேவையில்லை என்று எண்ணுகிறார்களோ தெரியவில்லை. நன்மையை பாலடிக்கிறோம் மன்னிக்கிறவர்களே. இப்ப மறுமையை குறித்து சொல்வதானால் ஒரே ஒரு நன்மைக்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏங்கி தவிக்கிற நிலைகள் எல்லாம் வருமா? அப்ப தீமைகளை விட நன்மைகளில் ஒன்று குறைந்து விடுகிற போது, ஒரு ஒற்றை நன்மைக்காக உறவுகள், நண்பர்கள், பெற்றோர், மனைவி என்று சொல்லி எல்லோரிடத்திலும் போய் நன்மைக்காக கையேந்தி அழைக்கிற நிலைகள் எல்லாம் வருமா? மன்னிக்கிறவர்களே, ஒரு நல்ல முஸ்லிமை பொறுத்தவரை எந்த நன்மையையும் தவற விட்டு விடக்கூடாது. நன்மைகளில் எது கிடைக்கிற போதும் முன்னேறி சென்று அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருவித கவனக்குறைவாக, ஒருவித அறியாமை என்று சொல்லுவதா தெரியவில்லை. கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம், வந்திருக்கிற புது ஆண்டிலாவது நம்மிடத்திலே மாற்றங்கள் வேண்டும். ஜும்மாவிற்காக கொஞ்சம் முன் தயாரிப்போடு, சொல்ல போனா ஆரம்ப காலங்கள்ல 10-11 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்துருவாங்களாம். ஜும்மாவுடைய நாள் என்பது இபாதத்துடைய நாள், அல்லாஹ்வை கூடுதலாக வணங்குவதற்கு உண்டான நாள். இப்ப நிறைய அவனை வணங்குகிற, இபாதத் செய்கிற, ஸலவாத்துகள் நிறைய ஓதுகிற, சூரத்துல் கஹஃப் ஓதுகிற, ஜும்மாவுடைய அமல் என்று சொல்லியே தனித்து தொகுத்து எழுதப்படுகிற அளவுக்கு நிறைய அதிகப்படியான அமல்கள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம், நேரங்களை வீணடிக்கிற நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அடுத்து சொல்லுவதான பெருமானார் தொடர்ந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவில் அந்த நடுப்பகுதி தூங்கி எழுந்து இரவிலே தொழப்படுகிற தொழுகை சிறந்த தொழுகை. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு பலவீனம் என்னன்னு சொன்னா, சஹாபா பெருமக்கள் இரவு நேரங்களை அவர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்க தெரியுமா? அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு இரவு முழுக்க தொழுகை, அழுகை என்று கழித்தார்கள். பல்வேறு என்ன சொல்ல போனா நிறைய பாவ மன்னிப்பு. இரவு முழுக்க தொழுதுட்டு சஹர் நேரம் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்து வரலாம், யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பெரும் இமாம் பெருமக்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களது நடைமுறையை எழுதுகிறார்களாம், இரவு முழுக்க இஷாவிற்கு பின்னால் நிறைய நஃபில்களை தொழுதுவிட்டு சஹர் நேரத்தில் இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவனத்தை கேட்பதற்கு நான் அருகதையற்றவன். ஒரு பெரும் மார்க்க சட்ட மேதை, தக்குவா நிறைந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், தொடர்ந்து பல்லாண்டுகள் நோன்பு நோற்ற இமாம் பெருமக்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே கையேந்து வரலாம், யா அல்லாஹ் சுவனத்தை கேட்கிற அளவிற்கு நான் தகுதியற்றவன், குறைந்தபட்சம் நரகை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்கிற துஆ நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்றைய தலைமுறை, நம்முடைய நேரங்கள், இரவு நேரங்கள் எப்படி கழிகிறது தெரியுமா? அல்லாஹ்வை மறக்கிற நேரங்களாகும். 12-1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறோம், அதுல திக்ர் இருக்காது, குர்ஆன் ஓதுறதுக்காக முடிச்சிருக்கிறோம், இல்ல ஏதோ நஃபில் தொழுகிறோமா? அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக சஹாபாக்கள் இரவை கழித்த போது, இன்றைக்கு நம்முடைய இரவுகள் அல்லாஹ்வை மறக்கிற இரவுகளாக. கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய நேரங்கள் வீணாக கழிக்கிற நேரங்களாக இரவு நேரங்கள்ல சோசியல் மீடியால உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு போயிட்டோம்னு சொன்னா மணிக்கணக்கு நேரங்களை திருட்டுகிறது. சொல்லப்போனா திருட்டு என்கிற வார்த்தை தான் பொருத்தமானது. எவ்வளவு நேரங்களை களவாடுகிறது. அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, உனது ஆயுளில் 1 மணி நேரம் கழிக்கிற போது கழிவது நேரம் அல்ல, உனது வாழ்வு என்று சொல்லுவார்கள். உனது வாழ்வின் ஒரு பகுதி வீணாய் கழிந்து கொண்டிருக்கிறது, பாவங்களில் கழிந்து கொண்டிருக்கிறது, நன்மை அல்லாமல் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு உணர்வில்லையா என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் இன்றைக்கு யோசித்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னமும் சொல்றதா இருந்தா நம்முடைய இரவுகள் அல்லாஹ்வை விட்டு நம்மை தூரமாக்குகிற இரவுகளாக அமைந்து போய்விடுகிறது. பலவேறு இரவுல பாவங்கள் செய்யறாங்க, பல்வேறு படங்கள் பார்க்கிறது, ஆபாசமான விஷயங்கள், அப்ப வீணான விஷயங்கள் என்று சொல்லி முன்னோர்கள், சஹாபா பெருமக்கள் நம்முடைய இரவுகளுக்கு பெருத்த வேறுபாடுகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்துல
சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கழித்த நாட்கள் இந்த நாட்கள். இன்னொரு செய்தியும் சொல்லி ஆகணும். இந்த முஹர்ரம் மாதத்துல ஒரு கூட்டம், குறிப்பா இந்த 10 நாட்கள்ல எவ்வளவு அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயம் என்கிற பெயரில், துக்கம் அனுஷ்டிக்கிறேன் என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலும் கூட பல்வேறு இடங்கள் இருக்கிறாங்க பரவலா. அப்ப ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறேங்கிற பேர்ல அவர்களது சிதைக்கப்பட்ட உடல் உறுப்புகளை போல இந்த மாவு பொருட்கள்ல உருவங்களை செய்து அதை சுமந்து செல்வது, பல்வேறு மாற்று மத கலாச்சாரத்தை போல பல்வேறு நடைமுறைகளை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இப்ப மார்க்கம் அனுமதிக்காத அநாகரிக செயல்பாடுகள். நம்மள கூட சில பேர் துக்கம் அனுஷ்டிங்கிற பேர்ல இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை. இது மார்க்கத்துல அனுமதி இல்லை. அப்ப அது எதேச்சையாக நடந்த ஒரு நிகழ்வு, அல்லாஹ்வின் நாட்டப்படி நடந்த நிகழ்வு ஷஹாதத். இப்ப அதை துக்கமாக அனுஷ்டிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. கண்ணிமிக்கவர்களே, அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த முஹர்ரம் மாதத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்த ஒரு அமல், அவர்கள் விரும்பி செய்த ஒரு அமல் என்ன தெரியுமா? பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே குறைசி காஃபிர்கள், குறைசி மக்கால இருந்து போய் கூட இந்த முஹர்ரம் மாதத்துல நோன்பு வைப்பாங்க. காஃபிர் குறைசிகளுடைய பழக்கம். இந்த குறிப்பா இந்த முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு நோக்கிற பழக்கம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்க அந்த மக்கால இருக்கும் போதே. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் யூதர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க இந்த முஹர்ரம் பிறை 10ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்பார்கள். யூதர்கள் சொல்லுவாங்க, எங்களது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கொடுங்கோலன் ஃபிரௌனிடம் இருந்து ஈடேற்றம் கிடைத்த நாள் இந்த முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள். நபி மூசாவையும் அவர்கள் கூட்டத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை நைல் நதியில் அல்லாஹ் மூழ்கடித்து அவனது கதையை முடித்த நாள். நன்றி கூறுவதற்காக எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள், நாங்களும் நோற்றோம் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். இதை கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆனா அவுலாபி மூசா மின்ஹும், என் சகோதரர் மூசா அவரை பின்பற்றுவதற்கு உங்களை விட நான் தகுதி படைத்தவர். பெருமானார் சொல்லிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அப்ப மக்கத்து வாழ்க்கையில ஆஷுரா நோன்பு கடமையா இருந்துச்சு. ரமலான் கடமையானதற்கு பின்னால் ஆஷுரா கடமை நீக்கப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் முக்கியத்துவத்தோடு ஆஷுராவுடைய நோன்பை நோற்பார்கள். சஹாபாக்களுக்கும் ஆர்வப்படுத்துவார்கள், நீங்களும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வையுங்கள் என்று சொல்லி. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, யதஹர்ரா சியாமு யௌமி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை மிகுந்த கவனத்தோடு அந்த நாளை எதிர்பார்த்து, விசேஷமாக அந்த நாள் வருவதை பெருமானார் தேடி தேடி எதிர்பார்த்து காத்து நோன்பு நோட்ட நாள் என்ன தெரியுமா? ஆஷுராவுடைய நாள் என்று இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. ஹதீஸ்ல வருகிறது, யதஹர்ரா சியாமு யௌமின், பெருமானார் தேடிய ஒரு நாள், ஃபல்லலஹு அலா கைரிஹி, மற்ற நாட்களை விட விசேஷமாக தேடிய ஒரு நாள் நோன்பு நோற்பதற்காக. இல்லா ஹாதல் யௌம், ஆஷுராவுடைய நாள் என்று வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவுக்கு இது நோன்பு இருக்க விசேஷமான நாள். நோன்பின் நன்மை நாம் அறிந்திருக்கலாம். யுகஃபிரு சனத்தல் மாலியா, பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், கடந்த ஓராண்டின் பாவங்களுக்கு இந்த ஒரு நாள் நோன்பு பரிகாரம். எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். ஓராண்டு செய்த அத்துணை சிறு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் நாடினால் நன்மையாக மாற்றப்படுகிற அளவிற்கு பாவ பரிகாரமாக, குற்ற பரிகாரமாக இந்த நோன்பு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் சொன்ன வார்த்தை சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்ய சொல்றீங்க, அவர்களும் நோன்பு வைக்கிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், வித்தியாசம் என்ன என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அடுத்த ஆண்டு நான் பிறை 9 சேர்த்து வைப்பேன். அடுத்த ஆண்டு பிறை 9 அல்லாஹ் அதுக்குள்ள பெருமானார் அழைச்சுக்குவோம். அப்ப நாம் நோன்பு நோக்கிற நாம் வருகிற ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்கள் நாம் நோன்பு நோற்பதாக சிறந்தது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நோன்பு, இந்த நாளுடைய மகத்துவம், கேட்கப்படுகிற துவாக்கள், அற்புதமான ஒரு கபூலியத்துடைய துவாக்கள், பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் அரங்கேற்றிய நாள் ஆஷுராவுடைய நாள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருகிறது. பல்வேறு கொடுங்கோளர்களிடம் இருந்து விடுதலை கிடைத்த நாள், பெரும் அக்கிரமக்காரர்களிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்த நாள், அல்லாஹ் பெரும் பெரும் அரக்கர்களை, கொடுங்கோளர்களை அழித்தொழித்த நாள் என்று பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, ஆக மொத்தத்தில் ஆஷுராவுடைய நாள் ஆக சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஒடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பா அகில உலக அளவில் அல்லாஹ் எல்லோரையும் அல்லாஹ் இடேற்றம் அடைய செய்வானாக. பிறரின் தொல்லைகள் துன்பங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இம்மை மறுமை இடேற்றத்திற்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பானாக. அப்ப நாம் அந்த மிக முக்கிய இறுதி படிப்பனையாக பனூ இஸ்ரவேலர்கள் எப்படி ஃபிரௌனிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஓரணியில இணைந்தார்களோ, ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் ஓரணியில இறைகிற போது மகத்தான ஒரு வெற்றி என்பதை போல அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு விடிவை வைத்திருக்கிறான். புது வாழ்வை அல்லாஹ் இந்த புத்தாண்டிலே தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.